இப்போ வந்த உடனே என்னை கேட்டார், ட்ரெயின் எப்போ வரும்னு கேட்டார். நான் என் ட்ரெயின் படம் வருது. அப்போ எப்படியாப்பட்ட படம் உங்களுக்கு பிடிச்சிருக்காருன்னு கேட்டார். ஒரு கவிஞர் கேட்குறாரு. கவிஞர் எப்படி கேட்குறாங்கன்னா சும்மா கேட்க மாட்டார். அப்புறம் அந்த கவிஞன்ட்ட பொய்யும் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அப்புறம் பொதுவாக அதுவும் சொன்னேன், ஓகே சார், நல்லா இருக்கு சார், நல்லா வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த 2 வருஷத்தில் என் நண்பர்கள், எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் படம் எப்படி வந்திருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஒரு கவிஞன் கேட்குறான் என்னை பற்றி, நீங்கள் எடுத்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறான். அது என்னை வந்து ஒரு நிமிடம் என் மூச்சை அப்படியே நிறுத்துது. என் கழுத்தை பிடிச்சி என்டர்டைன்மெண்ட் பண்ணுது. நான் அவங்க ஸ்பேஸில் என்டர் ஆகிட்டேன். டெனோர் என்னை கழுத்தை பிடிச்சிருச்சு. நான் அப்படியே 2 நிமிஷம் அப்படியே பார்த்து சொன்னேன், ஐயா, நான் எடுத்த படம் மிகச்சிறந்த படம் அல்ல ஐயா. அந்த படத்தை அந்த படத்தை பண்ணுறதுக்கு நான் உபயோகப்படுத்தின சில உபகரணங்கள், அப்புறம் எனக்கு ஃபார்ம் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ், சினிமாவுடைய லாங்குவேஜில் அது இந்த படத்தில் கொஞ்சம் கற்றுருக்கேன்யா. அதனால் இந்த படம் மிகச்சிறந்த நியாயமான படமானு எனக்கு தெரியலை, ஆனால் நியாயமான வேலை செஞ்சுருக்கேன்யான்னு சொன்னேன்.